ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டிவிசி. நான் பொதுவாக ரொம்ப ஆர்வமாக ரெட்மி கிட்டேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ரெட்மியோட நோட் 13 சீரீஸ். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. தென் அது எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு தான் நான் ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க அந்த சீரீஸை லான்ச் பண்ணாமல் ரெட்மி 13C ஒரு என்ட்ரி லெவல் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் தென் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியன்டாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து வந்திருக்காங்க. பட் எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நிறையா காம்ப்ரமைசஸும் இருக்க தான் செய்யுது. பட் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஸ்பெக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன இருக்குது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெட்மி 13C லுக்கை பொறுத்த வரைக்கும் மெயின் அட்ராக்டிவ் இதோட லுக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்டார்லைட் க்ரீன், ஸ்டார்லைட் பிளாக் அண்டு ஸ்டார்லைட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ். 3மே நல்லா க்ளோயிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணுது. தென் இது ஒரு பிளாஸ்டிக் பில்டுன்னு தெரியாத அளவுக்கு அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. தென் பேக்கில் ஒரு 2 கேமரா மாடியூல்ஸ், ரெட்மிங்கிற பிராண்டிங் அப்படியே சிம்பிளிஃபைடாக நல்லா இருந்து ஃபோன் கொஞ்சம் பாக்ஸியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாக்ஸி பேனல் தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. தென் ஃபோனோட ஆக்சுவல் வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 192 கிராமுக்கு வெயிட்டோடவும் 8.1 mm திக்னஸோடவும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க, எந்த விதமான காம்ப்ரமைசஸும் இல்லாமல். தென் பேட்டரிஸை லூஸ் பண்ணலை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்துமே வெயிட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறத இந்த ஃபோனில் டிசைனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணல, பட் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கிளைமிங்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா 6.74 inches இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைடான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸும் பெருசாக டிஸ்டர்பன்ஸாக தெரில. நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். மெயினாக கண்டென்ட் ஓரியன்டாக வந்து நிறையா விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்க்ரீன் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான பேனலாக எடுத்துருக்காங்க. அண்ட் 418 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் தான். தென் உங்களுக்கு இன்டோரில் ரொம்ப ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைக்கும், அவுட்டோரில் ஓரளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அந்த 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு பேனலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இது வந்து சில காம்ப்ரமைசஸ்க்காக பட்ஜெட் ஓரியன்டாக வரப்போல சில காம்ப்ரமைசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இது வந்து காம்படிட்டிவாக நல்லா தான் டிஸ்பிளே இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்கும்போது L1 சப்போர்ட்டும் இருக்குது. மோஸ்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ஸ்லாம் பார்க்கும்போதுலையும் நமக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்கான வியூஸ் கிடைக்கும். கலர்ஸ்லேயும் பெருசாக எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா ஷார்ப்பான கலர் டீட்டெயில்ஸோடு தான் வந்து ஓவரால் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கிளைமிக்ஸ் தான் ஓவரால் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. நான் கவனித்த இன்னொரு விஷயம் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லணும். MIUI 14 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோர் தென் கொஞ்சம் கசகசன்னு இருந்தாலும் நிறைய ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இல்லை. நான் ஒரு ஓப்போ விவோ யூஸராக இருந்து டக்குன்னு ரெட்மி பக்கம் சுவிட்ச் ஆன் ஆகிறனாலும் கூட எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓரளவுக்கு ஸ்லீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த UI கொடுக்குது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருந்தது. தென் ஆப்ஸையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி சில கஸ்டமைசேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது MIUI வந்து உண்மையாக கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அதே நேரத்தில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13லையுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுவுமே இன்னொரு நல்ல பாசிட்டிவ் திங்காக இருந்தது. ரெட்மியோட அந்த 13C பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு பெட்டரான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து அட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட கேமராஸ்ன்னு சொல்லலாம். ப்ரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையண்டாக 1080pயில் வந்து 30 fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஹை அண்ட் HD கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். செகண்டாக இருக்கக்கூடியது ஒரு டம்மி சென்சார் தான். 0.08 MP ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகிற மாதிரி. தென் ஒரு ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸை ப்ரைமரியாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸ் ரொம்பவே மொக்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. தென் கடைசிக்கு ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 5 மெகாபிக்சல் அப்படிங்கிறது ரொம்பவே அடிமட்டத்துக்கு போய் இறக்குன மாதிரி இருந்தது. அது மட்டும் ஒரு சின்ன சொதப்பலான விஷயமா பார்க்க முடிஞ்சது. ஏதாவது சின்ன சின்ன யூசேஜுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பெட்டரைஸாக பண்ணலாம். பட் ரொம்ப பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. மிட் லெவலில் பார்க்கும்போது தென் 5Gக்காக சில காம்ப்ரமைசஸ் ஏற்றுக்கலாம்னா இந்த ஒரு விஷயம் கேமராஸை நீங்கள் இழக்க வேண்டியது ஒரு காரணம் வரும். தென் அதனால் கேமரா ஓரியன்டாக இது அந்தளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு 10 to 15K பட்ஜெட் அப்படின்னாலே மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸும் டிமென்சிட்டி பக்கம் தான் போடுறாங்க. ஏன்னா அங்கே தான் மோஸ்ட் அஃபோர்டபுளான சிப்பை வந்து அவங்களால கொடுக்க முடியுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதில் டிமென்சிட்டியோட 6100+ சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் இப்போ நிறைய ஃபோன்ஸ் இந்த 10K செக்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது டிமென்சிட்டியோட 6080 ப்ளேஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோன்ஸ் பக்கம் 6080 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது பிராண்ட் ஆகட்டும், புதுசாக வரக்கூடிய பிராண்ட் ஆகட்டும், எல்லாருமே அந்த சிப்பை தான் தொடுறாங்க. தென் அதிலிருந்து கம்பேர் பண்ணும்போது இது லிட்டில் அப்கிரேட். ஆல்ரெடி ரியல்மியோட Nazo 60X அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் இதே ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மோர் தென் வேறு யாருமே யூஸ் பண்ணலையே நினச்சிட்டு இருந்தேன். தென் ரெட்மி வந்து அந்த சிப்பை யூஸ் பண்ணிட்டாங்க. தென் இது ஒரு யூனிக்கான பாயிண்ட்டாகவும் இருந்தது. 680
விட இன்னும் கொஞ்சம் அப்பர் கிரேடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். தென் மிட் லெவலில் நல்ல ஒரு கேமிங் ஓரியன்டான விஷயங்களையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சிப்பு தான். மிட் லெவலுக்கு ஒரு நல்ல கேமராவும் இது பர்ஃபார்ம் பண்ணும். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மெயினாக அதுவும் ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்க முடிஞ்சது. தென் இப்போ வந்து மற்ற பிராண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் ஒன்று கட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி வந்து இன்னும் சார்ஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். 18 வாட்ஸுங்கிறது மோஸ்ட் இன்னாஃபாக இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நமக்கு ஒரு 5000 mAhக்கான பேட்டரியை ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே 3 வேரியண்ட் அஃபோர்ட் பண்ணுறாங்க. நமக்கு 4128, 6128 அண்டு 8256 அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு விர்ச்சுவல் ரேம் தனியாக இருக்குது. நான் ஆக்சுவல் இன்டர்னல் ரேமை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் விர்ச்சுவல் ரேம்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபினா 16 ஜிபின்னு போட்டிருப்பாங்க, 6 ஜிபினா 12 ஜிபின்னு போட்டிருப்பாங்க, 4 ஜிபினா 8 ஜிபின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஆக்சுவல் என்ன ரேம் இருக்கோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட் அஃபோர்ட் பண்ணுறாங்க. 4128, 6128 அண்டு 8256 ஜிபி. எனக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக 8256 ஜிபியே மோஸ்ட் எனாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதுவே வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரீமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். 256 ஜிபி வரைக்கும் இருக்கும். அதுவும் 15000 ரூபாய்க்கே ப்ரைஸ் பண்ணுறாங்க. 256 ஜிபி இந்த ஸ்பெக்ஸர்லாம் சேர்த்து 15000 ரூபா அப்படிங்கிறது மோஸ்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்தது. தென் 6128 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல செக்மெண்ட் ப்ரைஸாக செட் பண்ணுற மாதிரி இருந்தது. தென் அதே மாதிரி 4128 மோஸ்ட்டாக லீஸ்ட்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 11,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஓவரால் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசம்பர் 16th அஃபிஷியலாக சேல் ஸ்டார்ட் ஆயிரும். ரெட்மியோட ஆப்பில் இப்போதைக்கு பார்த்தோம்னா லைவில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இது ஒரு ஆன்லைன் செக்மெண்ட்டாக வருது. கண்டிப்பாக வந்து ரெட்மியோட 13C வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் ஃபீல் ஆச்சு. பட் கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. பட் மிட் லெவலில் ஒரு நல்ல கேமராவும் நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அண்ட் நல்ல ப்ரைஸ் கம்மியாகவும் இன்னும் வந்து கன்சிடர் பண்ண போல இது ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் ஆல்ரெடி ஒரு 2-3 ஃபோன்ஸ் தான் என்னோட இந்த ஒரு லிஸ்டிங்கில் வந்து காம்படிட்டராக இருந்தது. அதோட கம்பேரிசன், அதாவது இந்த ஃபோனையும் அதையும் கம்பேர் பண்ணி சீக்கிரமாக அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து, இந்த ஃபோனோட பற்றி உங்களோட கருத்தெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க.